உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஜெயலலிதாவின் பையனூர் பங்களா ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் பெயரில் உள்ளதா, சசிகலா பெயரில் உள்ளதா, ஜெயலலிதா பெயரில் உள்ளதா? ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டை விட அதிக மர்மங்களும் திகிலும் பையனூர் பங்களாவில் புதைந்து கிடக்கிறது என்று சசிகலா ஆதரவாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பையனூர் பங்களாவை ஆராய்ந்தால் ஜெயலலிதா, சசிகலா பற்றிய பல திடுக்கிடும் தகவல்களும் விடை தெரியாத பல மர்மங்களுக்கு விடையும் தெரியும் என்று சசிகலாவின் உறவினர்களே தெரிவிக்கின்றனர். இது பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெயலலிதாவின் பையனூர் பங்களாவை சசிகலா ரவுடிகளை வைத்து மிரட்டி குறைந்த விலைக்கு வாங்கி தன்னிடமிருந்து அநியாயமாக அபகரித்து விட்டார் என்று சினிமா இசையமைப்பாளரும் டைரக்டருமான கங்கை அமரன் பல வருடங்களாக பகிரங்கமாக புலம்பி வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட இந்த விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் செய்தார் கங்கை அமரன். இப்படி பலரது சொத்துக்களை ஜெயலலிதாவை முன்னிறுத்தி சசிகலா குடும்பம் வாங்கி குவித்தது. பையனூர் பங்களாவை முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் பெயருக்கு ஜெயலலிதாவே மாற்றி எழுதிவிட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு சசிகலா ஜெயலலிதாவுக்கு கொடுத்த நெருக்கடியே காரணம் என்றும் கூறப்படுகிறது. சுதாகரன் பெயரில் இருந்த பையனூர் பங்களாவை சுதாகரனை விரட்டிவிட்ட பிறகு சசிகலா பெயரில் மாற்றி எழுதிவிட்டதாக நடிகர் சிவாஜி கணேசனின் உறவினர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஏனென்றால் நடிகர் சிவாஜி கணேசனின் குடும்பத்து பெண்ணைத்தான் சுதாகரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது உயிர் தோழி சசிகலாவும். இப்போது கூட நடுராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பையனூர் பங்களாவை சசிகலா மிரட்டி பறித்து கொண்டதை பற்றி புலம்புகிறாராம் கங்கை அமரன். ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது கொடநாடு எஸ்டேட்டில் இருந்த தங்கம், 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்க பணம், சொத்து ஆவணங்கள் போன்றவற்றை டேங்கர் லாரியில் கடத்தி வந்து பையனூர் பங்களாவில் தான் ரகசியமாக புதைத்து வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். மத்திய அரசு விசாரணை நடத்தினால் மர்மங்கள் விலகும். பையனூர் பங்களாவை தற்போது யார் பெயரில் இருக்கிறது என்கிற உண்மையும் பொதுமக்களுக்கு தெரிய வரும். பையனூர் பங்களாவில் சிபிஐ சோதனையிட்டால் தான் பல உண்மைகள் வெளியே வரும் என்று கூறுகிறார்கள். சிபிஐ விசாரணை நடக்குமா? சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.